ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீட்ஸ் நட்டுஷிப்புடனே எபிசோட் 246 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐப்பும் கொடுத்துருங்க வீடியோக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெண்டே வாலில் பிடிக்குது. நம்மள்ட்ட இருக்கிற பெரிய தவறு இதான். இதே தடுத்துட்டா உண்மையிலேயே உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? என்னால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதால தானே சீல போடச்சேன். அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். தூக்கி போட முடியல. சீக்கிரம் அசால்ட்டு போடுறோம். வீக் ஆயிட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய சான்ஸ். ஒரு விஷயம் சிரிக்கணும்ல. அதே மாதிரி பயங்கரமா வலிக்குது. என்னால முடியல. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். அதோட இது அப்படியே வந்து நம்ம இதெல்லாம் அடக்கணும். இந்த நெகட்டிவ் ஃபுல்லாக அதுக்குள்ளே எவ்வளோ வெறி வருமா? எப்போ என்ன நடக்குது? அது இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, அதெல்லாம் கிடக்கூடாது. இது நல்லது இல்ல. நல்டோ விட்டாத, நல்டோ விட்டாத. அதோட மனசையும் கிளியர் பண்ணணும். அப்போ தயவு செஞ்சு உன் தோல்வியை ஒத்துக்க. உன்னால எப்பவுமே என் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் வெறுப்போட ஒரு சிறு துளி தான் நீங்க உணர மாட்டேங்கிற. அதே பாசிட்டிவா மாத்தினா மட்டும் தான் முடியும். அதுக்கும் அப்போ நிறைய சம்பவம் நடந்துருக்கு. தூண்டி விடுத்து திரும்ப நைன் டெயில்ஸோட வெறுப்பு நான் நினைச்சதை விட அதிகமா இருக்கு. நிச்சயமா நல்லதில்ல. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு. என்னால அவனை தடுக்க முடியும். போயிடுங்க. இல்ல, நீ பயப்பட வேண்டாம். நீ இங்கேயே இருக்கலாம். அம்மாவா? நருட்டோ, என்னதான் நடக்குதுங்க? நருட்டோ, யார் நீங்க? இந்த இடத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? மதர்டா. என்னுடைய பெயர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அட ஆமா, உனக்கு என்ன தெரியாதுல்ல? சரி, அப்போ நான் யாருன்னு கெஸ் பண்ண ட்ரை பண்ணு. நருட்டோ, இன்னைக்கு பெயின் கிட்ட அப்பா வந்தாரு, இன்னைக்கு அம்மா. என்னால நம்ப முடியல. நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். நைன் டெயில்ஸ் உடைய உண்மையான உருவம். அட பாவி, அவங்க கண்ணை பார்த்தா தெரியலடா. இப்படி சிரிச்சா பயந்துருவேன்னு நினைச்சியா? உருவத்தை மாத்தினாலும் உன்னுடைய குணம் மட்டும் மாறாது. இதெல்லாம் வாங்கியிருப்பால. ஐம் சாரி, எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் வேக வேகமா பேசுவேன். என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கோரமா இருக்கும். நான் ஜாலியா இருக்கும்போது என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க அம்மா குணம் தான் வந்திருக்கு அப்ப இவனுக்கு. ஆனா இப்ப உன்னை பத்தி நம்ம பேசலாம். எனக்குள்ள இருக்கிற விசித்திரமான குணங்கள் எதுவும் உனக்கு வரலையே? அப்படின்னா அது சரி, மினாட்டோ எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? எல்லாம் அவரை சொல்லணும். நீ கவலைய விடு, நானே சொல்றேன். நான் உன்னோட எப்படியாவது ரெண்டு பேரும் பார்க்க முடியல அவனால. உங்களை சந்திக்கதான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா?
நீங்க தான் என் அம்மாவா? நீ ஏன் சொல்ல அப்படி கேக்குற? சந்தேகமே இல்லை, நீ என் மகன்தான். நைன் டெய்ல்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நின்னுடுச்சு. ஆனா எப்படி நீங்க எதுவும் பண்ணீங்களா? நான் எதுவும் உங்க பண்ணல. அப்பா அதே ரெடி பண்ணிட்டு போயிருப்பாரு போல. நின்னுடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா 2 பேரும் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க உள்ள இருந்து. எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட நிறைய கேட்கணும் தெரியுமா? இதே மாதிரி தான் நீங்க அப்பாட்ட பேசினேன். நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி நைன் டெய்ல்ஸ கட்டுப்படுத்தணும். இவனோடதெல்லாம் போகும். ஆமா, என்ன சக்கரா இது? குஷினா அவங்க அம்மா சீலிங் ஃபார்முலால என்னோட சக்கராவையும் மினாட்டும் சேர்த்தே இணைச்சாரு. அதனால நைன் டெய்ல் சக்கராவை நீ கட்டுப்படுத்தும் போது உனக்கு உதவணுங்கிறதுக்காக இப்ப நான் இந்த இடத்துல தோன்றி இருக்கேன். நான் சொன்னது உனக்கு கேட்டுதான்? அம்மா, நீங்க உண்மையாவே எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்க தான் தேங்க்யூ. உன் முடி எக்ஸாக்ட்டா உங்க அப்பாவோடதுதான், ஆனா முகம் பார்க்க என்ன மாதிரியே இருக்கு. குணமும் தயவு செஞ்சு உங்களுதுதான். மன்னிச்சிரு நருட்டோ. இதுக்கு எதுக்கு மன்னிக்கணும்? பார்க்க உங்கள மாதிரியே இருக்கேன்னா இந்த உலகத்திலேயே நான் தானே ஹேண்ட்ஸம். என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரியே ரெட் கலர் ஹேர் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அழகுல யாரும் என் பக்கத்துல நின்னு இருக்கவே முடியாது. இல்லடா எல்லோ தானே நல்லா இப்ப வரைக்கும் என்னோட சிகப்பு கலர் முடிய காம்ப்ளிமெண்ட் பண்ண 2வது ஆள் நீ மட்டும்தான். ரெண்டாவதா? அப்ப முதல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த யாரு? நைனாவா தான் இருக்கும். வேற யாரு? உன்னோட அப்பா தாண்டா முட்டாள். ஆஹா! இப்பதான் எனக்கு புரியுது. என்ன புரிஞ்சது? எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆமா, நான் உங்களை மீட் பண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பாவும் நீங்களும் எப்படி ஒண்ணானீங்கன்னு சொல்லுங்க. உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்க. வருமா? அத பத்தி கேட்டாலே எனக்கு வைக்க வைக்கமா வருது. வெக்கப்படும் போதும் நீங்க அழகா இருக்கீங்க. சரி சரி, உங்க கதைய சொல்லுங்க. ஆனா இத பத்தி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு நடுங்குது தெரியுமா? நடுங்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன். நான் ஹிடன்லி வில்லேஜ் போனப்போ அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அது இருக்காரு மினட்டா. அவர் மட்டும் தனியா தெரியுறாரு யா துண்டா. நானும் உங்க அப்பாவும் சந்திச்சப்போ நாங்க 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்க. ஆல்ரைட், புதுசா ஒரு ஸ்டூடண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னைக்கு நம்ம அகாடமில ஜாயின் பண்றாங்க. என்னோட பேரு குஷினா உசுமாக்கி. Do you guys see the color of her hair? Yeah, who would ever want hair like that? சும்மாச்சி இங்க இருந்தா வருது போல. யாரும் இந்த பொண்ணை கிண்டல் பண்ணாதீங்க. இவ சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஊரோட ஃபீமேல் ஹோகாகேவா மாறின பாருங்க. யா நோட்டல் எல்லாம் அப்படியே இல்லையா? நானும் தான் இந்த ஊரே மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹொகாகே ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. என்ன ஊரே மதிக்கும்படியா ஒரு பெரிய ஹொகாகே ஆகணுமா? அது சரி. குடும்பமே எனக்கு நிறைய டவுட் வந்துச்சு. அது அவன் சொல்லும்போது பாரு. அதனால நான் ஹொகாகே ஆவேன்னு அவர் சொன்னப்போ அவர் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை வரல. ஏன் அப்படி? அப்பாவை பார்த்ததும் அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னமோ உண்மைதான். சின்ன வயசுல ஆனா நான் அப்ப சின்ன பொண்ணுல அந்த உண்மையை ஏத்துக்க கஷ்டமா இருந்துச்சு. வேற ஊர்ல இருந்து அன்னைக்குதான் வந்திருக்கோம். வந்த உடனே நான் ஹோகாகே ஆவேன்னு சொன்னா அது எந்த இந்த விதத்துல ஊர் நியாயம்? கிடையாது. அதனாலதான் கிளாஸ்ல இருந்த பசங்க என்ன கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. And they gave me a mean nickname. Tomato! From now on, your new name's Tomato. With that chubby round face of yours and that red hair, you look just like one! Oh, yeah. No tomato's ever gonna become Hokage. Besides, I hate tomatoes. Me too. I always pick them out of my salad. A bright red Minata tomato வந்து காப்பாத்துவான்னு everybody நினைக்கிறேன். hates is never going to be accepted as Hokage. Good என்ன one! அமைதியா உட்காந்துறாரு. அடுத்து என்னன்னு எனக்கு தெரியும். உங்களை கலாய்ச்சிட்டு இருந்தவங்கள ஆ. அப்பதான் தடுத்து நிறுத்தினாரு. அப்பதான் அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்ன கரெக்ட் தானே? இல்ல இல்ல, இந்த விஷயத்துல உன் கணிப்பு தப்பு. இவங்களே பார்த்துட்டாங்க. தக்காளிங்கிற பேரு கேட்க கடுப்பா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் கேவலமா இருந்தாலும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருந்துச்சு.
ஹீரோயிசம் காமிப்பாருன்னு நினைச்சேன். It looks like it's harvesting time at the tomato festival. Who are you calling tomato? Now you listen to me. I hate tomatoes just as much as you, you know? அவங்களே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓ ஆத்தாடி. You call me tomato and you keep getting more of this, you know? என்னடா Just வேடிக்கை நிக்குது பாரு. அவர் ரசிச்சு பார்த்துக்கிறாரு. வந்து ஹீரோயிசம் காட்டுவாரு. கலைன்னு கலாய்ச்சு ஒவ்வொருத்தனையும் நான் போட்டு மிதிச்ச மிதியில அவனுங்களே நசுங்கிற தக்காளி மாதிரி ஆயிட்டாங்க. இன்னொருத்த அப்படி இருந்தாரு. என்ன வம்பிழுக்கிற எல்லா பசங்களையும் தூக்கி போட்டு மிதிக்கிற தைரியமான பொண்ணாதான் நான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புது பட்ட பேர் உருவாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன ரெட் ஹாட் ஹாபனரும் கூப்பிட்டாங்க. அம்மாக்கள்னாலே பயங்கரமானவங்கன்னு ஷிகமாருவும் கீபாவும் ஏன் சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. இருந்திருந்தா வாங்கியிருப்படி ஒரு நாள். வம்பிழுத்த எல்லார் கூடயும் சண்டை போட்டேன். ஆனா அதே சமயம் நடந்த எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சது நான் தான். இருந்தாலும் அண்ணனை கூட்டு வந்துக்கிறானா? ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும். என் தம்பியை அடிச்சு அழவிட்டது நீதானா? எல்லா வாட்டியும் என்கிட்ட பம்பு இழுக்கிறது உங்க தம்பிதான். முதல்ல அவனை நிறுத்த சொல்லுங்க. நான் ஒரு கேனே செமையா இருக்கா? என் தம்பியை யாராவது இப்படி கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்கள நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன். இது நிஜக்கொனாயாச்சே. ஓடு. எவனானா இருடா. ஒரே போல். இது கக்காஷி மாதிரி போடுற மாதிரியே இருக்குல்ல. You can't recognize the substitution jutsu? Kakashi You're Minato nothing but a student little தான். kid. Boy, that is some red hair. And it's as stiff as straw. I don't think I've ever seen anything so ugly. அப்படிதான் அப்படிதான் அண்ணன் அப்படிதான். I hate my hair too. Are you happy now? Leave me alone. Let go. நரட்டோ எவ்வளோ மேலு. Outsider! உன்ன மாதிரி ஆளுங்களாலலாம் ஹோக்காகேவா ஆகவே முடியாது. இவர் அப்படி கிழிச்சிருவாரு. போனா சார் வேடிக்கை எல்லாத்தையும் மட்டும்தான் வேடிக்கை பார்க்கறாரு. பார்க்கணும். ஒரு வெளியாளுங்கிறதுனாலதான் நீ எனக்கு உதவக்கூடாதுன்னு நினைச்சியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா அவங்க என்ன தாக்குறத நீ ரசிச்சிட்டு இருந்திருப்ப. நரட்டோ ஆனா இப்படி நிக்கவே மாட்டான்ல. இது ரீசன் சொல்ல. இன்ட்ரோவர்ட் அவரு ரொம்ப சைலண்டா இருக்கு. இதுக்கப்புறமா எனக்கு வெளியாளா இருக்க விருப்பம் இல்ல. இந்த இடம் என் சொந்த வீடா மாறணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். இல்லைன்னா நான் ஏன் ஹோக்காகே ஆக விரும்ப போறேன். அப்பெல்லாம் நான் என் முடிய எவ்வளவு வெறுப்பேன்னு தெரியுமா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நான் என்னோட முடிய பாக்குற விதத்தையே மாத்தி அமைச்சது. அது என்ன? அப்படி என்ன நடந்துச்சு? நான் வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் எங்க போனாங்க?
காத்தே சரி பிரியா. உள்ளே இருந்ததா? யாராவது என்ன பேண்ட் என்ன பேண்ட் தெரியலையே. என்னோட சக்ரா ரொம்பவே ஸ்பெஷலானது. அதனாலேயே ஹிடன் கிளவுட சேர்ந்த ஆட்கள் என்ன கடத்தினாங்க. இவங்க சக்கராக்காகவே சொல்லுகிறேன். இந்த உசுமாக்கினா சக்கரம் எங்களுக்கு அதிகம். என்ன கடத்தி கொண்டு போற பாதைய வேற யாராவது நோட்டீஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். எதிரிங்க கவனிக்காத அளவுக்கு நானே என்னோட முடியை கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி கீழே போட்டேன். ஆனா இதுக்குதான் அந்த முடிவு நானே இந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால என்ன யாரு காப்பாத்த வர போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது தப்பு. கொஞ்ச நேரத்துல பார்டரை நாங்க நெருங்கினப்போ என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். வந்துட்டாரா. போறானோ அதான் இவரு சின்ன வயசுலயே. சொந்த ஊருக்கிட்ட எந்த பாவம் காட்ட மாட்டாரு போல இது. நீ ஓகே தானே? நான் உன்னை காப்பாத்ததான் இங்க வந்தேன். எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும். சின்ன வயசுல வேகமா தான் இருக்கிறாரு கொஞ்சம். சரி அவன் என்னையா கத்துக்கணும்? ஓ இந்த கேரா இன்னாட்டா வந்து வருது கூட அவனுக்கு தெரியவே நம்ம அப்பா பாரு எல்லாம் கவனிக்கிறாரு பண்றாருல்ல. அப்புறம் ஏன் என்னை எப்பவுமே இக்னோர் பண்ணிட்டே இருந்த? நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அதனால நீயே உன்னை பாத்துப்பங்கிற ஒரு தைரியம் தான். உன் உடல் மட்டும் இல்ல, உன் மனசும் தான். இது ஒன்னும் உன் தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, ஊர் மக்களோட பிரச்சனை. மத்த சண்டைகளும் இதுவும் ஒண்ணு கிடையாது. அதனாலதான் நான் வந்தேன். ஆனா ஏன்? புரியுது. ஏன்னா நான் உன்னை இழக்க விரும்பல, அதனாலதான். ஆனா நான் ஒரு வெளியாள. நிச்சயமா கிடையாது. நீ எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, நீ இப்ப இந்த ஊர்ல இருக்கிறதால நீயும் இந்த ஊர்க்காரி தான். அன்னில இருந்து மினாட்டோ என் கண்ணுக்கு ஒரு பெரிய நெஞ்சாவா தெரிஞ்சார். என் கனவுகளை அவரால தான் நிறைவேற்ற முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் என்ன மாத்தினாரு. நான் ரொம்ப வெறுத்து எனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்து என் சிகப்பு முடிதான் இன்னைக்கு இந்த அன்பையும் கொடுத்தது. அதுதான் விதியோடைய சிகப்பு நூலா மாறிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நான் மினாட்டோவை விரும்ப ஆரம்பிச்சேன். என் முடி அழகா இருக்குன்னு வர்ணிக்கிற சிலர்கிட்ட மட்டும் பிரத்யேகமான வார்த்தைகளை சொல்ல விரும்புவேன். நருட்டோ, நீ அதை ஏத்துப்பியா? ஐ லவ் யூ நருட்டோ. சின்ன வயசுல கேட்டு வளர வேண்டியது இப்பதான் கேக்குறேன். லீஃபோட yellow ஃபிளாஷும் ரெட் ஹாட் ஹாபனரோவும் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கேன். இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு ஆரஞ்சு ஹோக்காகே கிடைச்சிருக்கான். அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹோக்காகே, எனக்கும் மினாட்டோவுக்கும் இருக்கிற கனவோட தொடர்ச்சி தான் உன்னோட கனவு நருட்டோ. ஆமா, என்னானாலும் உங்க ரெண்டு பேருடைய கனவையும் நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நன்றி நருட்டோ. அடிக்கடி வந்து பேச நல்லா இருக்குமே. உள்ள வந்து வந்து இவன்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு எபிசோட பத்தி என்ன பேசுறேன்னே எங்களுக்கு தெரியலங்க. அப்படியே வாயடிச்சு போயிட்டேன். என்னென்னமோ நடந்துச்சு ஒரு செகண்ட்ல. அம்மாலாம் வருவாங்கன்றது அன்எக்ஸ்பெக்ட் திடீர்னு வந்து காட்டுறாங்க. அப்பா வந்து நம்மளால நம்ப முடியல. எப்படா இது இறந்தவர் எப்படா வருவாருன்றதுக்கு அது ஒரு லாஜிக் கனெக்ஷன் இருந்தது. பார்த்தா அதே மாதிரி இவங்களும் கனெக்ஷன் ஆகுறாங்க.
அந்த வழியிலே வந்தாங்கன்றது வந்து அது டக்குன்னு நடக்கவே எப்படி இருக்கும் அது நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா நருட்டோக்கு எப்படி இருக்கா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அது பார்க்கவே அழகா இருந்துச்சு. நரோட்டோ மாதிரி நாங்களும் ரசிச்சு அதை பார்த்துட்டு இருந்தோம். அது க்யூட்டா இருந்தது. அந்த மெமரிஸ் எல்லாம் செம்மையா இருந்தது. அதுவும் நரோட்டோ அந்த ஒக்காகியை பத்தி பேசும்போது ஒக்காகி ஆகிறது அவ்வளோ ஈஸியான்னு சொல்லிட்டு நரோட்டோ ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ புரிதல் இருந்துச்சு அந்த ஃபேஸ்ல. அவ்வளோ அழகா சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கவே. நருட்டோ லைஃப்ல மிஸ் ஆயிட்டே இருக்கு ஒண்ணுன்னு இருந்துச்சு பாருங்க. அதெல்லாம் இந்த விஷயம் தாங்க. சின்ன வயசுல இருந்து அம்மாவோடைய அப்பாவோடைய அந்த அரவணைப்பு அவங்களுடைய ஸ்டோரி இதெல்லாம் கேட்டு வளர்ந்துருந்தா இந்நேரம் வந்து வேற மாதிரி இருந்திருப்பான். அது எல்லாம் மிஸ் ஆகி தான் இப்போ இப்படி நிற்கிறது. அவனுக்குள்ள இருக்க அந்த சிக்கல் குழப்பம் அந்த வலி இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இதெல்லாம் மிஸ் பண்ணனால தான். அதெல்லாம் எப்போ கிடைக்குது இல்லை நம்ம சின்ன வயசில் கிடைக்கலாம். நம்ம அப்பா அம்மாங்கெல்லாம் அவங்க ஸ்டோரி அந்த மாதிரிலாம் கேட்டு நம்ம பார்த்து அப்படி தான் வளருவோம். அதுவே அவனுக்கு இப்போ தான் கிடைக்குதுன்றப்போ அதுவே எனக்கு எமோஷன் ஆச்சு. இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இதெல்லாம் உள்வாங்க கண்டிப்பாக அவனால் 90ல் வந்து பீட் பண்ண முடியும். அதுக்காகவே இப்போ கரெக்டாக இந்த டைமுக்கு வந்த மாதிரி இருக்குதுங்க. அவன் அப்படியே பியூர் ஆகிடுவான். அவன் மனசில் இருக்க அந்த சின்ன சின்ன அந்த இது கூட மறைஞ்சிடும். இப்போது ஃபுல்லாக அம்மா அப்பா இவங்க இருக்காங்க எனக்குன்றது எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். ஸோ அது வேற மாதிரி அது ஃபீலே எனக்கு ஃபீல் அது அப்படியே உணர முடியுது. இந்த ஒரு நாள் இந்த எபிசோட அவனை அப்படி ஃபேமிலியாக பார்த்தாலும் சரி லைஃப் ஃபுல்லாக கிடச்சிருந்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி திட்டிட்டு கொஞ்சிட்டு ஆனால் எதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல ஃபேமிலியாக அழகாக இருந்திருக்குன்னு தோணுச்சு எனக்கு. அதுக்குள்ளே ஒரு டைம் வந்து பர்த்டே வந்து யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்துருப்பான் கொண்டாடுறதுக்கு யாரும் இல்லாமல். அந்த விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு போச்சு. ஸோ இது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது பார்க்குறப்போ கீபா வந்து அவங்க அம்மாட்ட திட்டு வாங்கின்னு வருவான் பாருங்க. நருட்டோவை எப்படி பழந்துட்டா இதுமா அதே மாதிரி தான். இப்போ கண்டி நருட்டோட அம்மா இருந்திருந்தா அவங்களே இதே மாதிரி திட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி தான் வளர்ந்துருப்பான் அவனும். ஸோ இதுவே நம்ம வந்து சில பேர் வந்து அம்மா அப்பா எப்போ தான் அடிச்சுனேங்கிறான் திட்டுறே இருக்காங்கன்னு பட் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதுவே எவ்வளோ பெரிய வறண்டா அப்படிலாம் அடி வாங்கி வளர்றதே வந்து கொடுத்து வச்சிருக்கணுன்ற மாதிரி இருக்குது. வேற ஃபீலுங்க அது. நரோட்டோ கூட அப்படித்தான். அவர் வந்து எவ்வளோ ப்ரீ பிளானடா எவ்வளோ விஷயம் பையனுக்காக பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த பாசத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது. அவங்க அம்மா வச்சு அவனுக்கு எவ்வளோ சேஃப்டி பண்ணி எவ்வளோ விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணிட்டு போயிருக்காருன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதாவது அப்பா அம்மா இறந்துமே அவனுக்காக திரும்ப வந்து நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. பட் இங்கே நடக்குது. இந்த மாதிரி அதெல்லாம் நினச்சி பார்க்க அருமையாக இருக்குங்க. ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்குது அதெல்லாம் இப்படி வச்சிருக்காங்க. அம்மா அப்பாவே அவ்வளோ பவர்ஃபுல்லு. இப்போ இவன் வந்து நிறையா பேர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேம்பர் பண்ணி ரொம்ப கேராக எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. பட் இவங்க 2 பேர் இருந்தால் எவ்வளோ கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து எவ்வளோ விஷயம் வந்திருக்குன்றதான் நினைக்க தோணுச்சு. இல்லை ஆனால் வந்து நிச்சயமாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இருந்து கற்றுக் கொடுத்து வாழ்ந்துருந்தா வேறு. அவங்க எல்லாமே இப்படி வாழ்ந்துருக்கானே அப்படின்றது எப்படி இருக்கும். அது வந்து கக்காஷி அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். அவங்க மூலிமா வந்திருக்காங்க. நம்ம வளர்த்த பசங்க நம்ம பையனை வளர்த்து இப்படி நிற்க வச்சுருக்காங்கன்றது எவ்வளோ பெருமையாக இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் இந்த வில்லேஜை நம்பியோ இல்லை வந்து ஒக்காக நம்பியோ எப்படி விட்டுருந்தாலும் என்னவா வந்து அவன் நின்று இருக்கான்ட்டு வந்து பார்க்குறப்போ வேற மாதிரி இருந்திருந்தால் எல்லாம் உடஞ்சி போயிருப்பாங்க. பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டு. பட் நம்ம பண்ணது எதுவுமே வேஸ்ட் இல்லை எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்கன்றதே அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். பையன் இப்படி வாழ்ந்து நிற்கிறான் அப்படின்றது. ஸோ வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி வில்லேஜ் ரொம்ப நம்பியிருக்காங்க. அது அந்த நம்பிக்கையில் தான் இப்படி எல்லாத்தையுமே விட்டு போயிருக்காங்கன்றது தான் அது காப்பாற்றிட்டாங்க. அதில் என்னதான் வந்து இந்த ஊர் இது அதுன்னு நம்ம தேடவுக்காக மேலே கூட கோவப்பட்டிருக்கோம். பட் இந்த அளவுக்காவது இப்போ வந்து நின்று இருக்கால அதுக்கு அவனோட முயற்சியும் காரணம் தான். அவனோட விடாமுயற்சியும் காரணம் தான். அதுவும் தான். பட் வில்லேஜில் சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பின்னாடி இருந்து. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அந்த கேரக்டர் முதல் கொண்ட அந்த பவராக இருக்கட்டும் கேரக்டராக இருக்கட்டும் விடாமுயற்சியாக இருக்கட்டும் எல்லாமே அம்மாக்கிட்ட வந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் செம்மையாக இருந்தது. அதாவது உருவம் அப்பா அது அந்த ஹேர்ஸ்டைல் உருவம் அதெல்லாம் அப்பா அது மிக்ஸு. உள்ளே இருக்க குணம் இருக்கு பாருங்க அது அம்மாட்டு அப்படியே வந்துருக்கு. அந்த அது டக்கு டக்குன்னு கோவம் வர்றது அந்த உணர்ச்சி வசப்படுறது அந்த பண்ணு அவங்க பேசுகிறப்பே தெரியுது. அவங்க முகபாவனை பார்த்தீங்கன்னா அப்படியே நருட்டோ கிட்ட இருக்குது. பேசுறது சிரிக்கிறது பண்ணுறது எல்லாம் அப்படியே இருக்குங்க. வேற மாதிரி அந்த புல்லிங் மட்டும் நிற்கவே இல்லை பாருங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த புல்லிங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே எனக்கு தான் புரியல. புல்லிங் பண்ணுறவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க உடம்புல இருக்கிறது அவங்களே ஃபீல் பண்ணல. அது அவங்க விஷயம் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு வெறுப்பாயிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவங்க எதுக்கு மாறணும். அவங்க ஏன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த புல்லிங் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் என்னன்னா அது மினாட்டோ இப்படி இருக்கார். ஒரு சின்ன வயசில் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருப்பா போல இல்லை இன்ட்ரோவர்ட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே பெரிய ஆளுங்களே போட்டு 3 பேரும் பாந்து எடுக்கிறாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக நல்லா இருந்துக்கிறாரு. அந்த வயசுல ஸ்பீடும் இருந்துருக்கு. பட் சொந்த ஊர்னா நம்ம எப்படி சொல்கிறது நம்ம பாரு நம்மளே காமிச்சிக்கணும். இது விளையாட்டு தானே நான் காமிப்பேன்ற மாதிரி அந்த அதெல்லாம் பிஸ்கோட்டுங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு போல. இதெல்லாம் விஷயம் பார்க்கும்போதே புரிஞ்சுது அவங்க போல்டாக இருக்காங்க. அவங்களே அதை ஹேண்டில் பண்ணிட்டோன்னு ஒரு விட்ட மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப போகணும்னு நான் எதிர்பார்த்தேங்க. அதுக்குள்ளேயே கட்டானதே எனக்கு வந்து டப்புன்னு போயிட்ட மாதிரி இருக்குது. அது அவங்களோட ஸ்டோரிலாம் அப்படியே கேட்க ரசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி சுத்தமாக எதுவும் மினோட்டை பற்றிலாம் இன்னும் ஒன்றுமே நமக்கு தெரியாது.
இதுலேயாவது ஃப்ளாஷ்பேக்லேயாவது அவங்க எப்படி இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு அப்படின்னு அப்படி பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அப்படியே கட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த இது இருந்துகிட்டே இருங்க, அடிக்கடிக்கு இவங்கெல்லாம் வந்தா அட்லீஸ்ட் உள் மனசுலையாவது இவன் போய் ஒரு மீட் பண்ணுறப்பயாவது இந்த மாதிரி பேசி ஏதாவது இருந்தால் கூட நல்லா இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி வரும். ஆனால் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் இப்போ அந்த 90ல் என்ன தான் பண்ணாலும் அது எதுவுமே அடக்க முடியாது, என்ன பண்ண போகிறான்னா வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட்டு, அம்மாவை ஏற்றுன்னு வந்து வச்சு வேறு லெவலில் இருந்தது. இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்துச்சு, இல்லை இப்போ முடியும், இப்போ அவனால் வந்து அதையும் மீறி செயல்பட முடியுதுன்றது வந்துச்சு. ஸோ பாப்பா எப்படி போகுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.